கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா எழுதிக்கிறேன் நான் இதை. ரொம்ப ஆராய்ந்து 2 வருஷமா ஃபேஸ்புக்கில் அப்படின்னு வந்து இருந்தது. இன்னைக்கு புத்தக வடிவில் வர்றதுக்கு ஒருத்தர் உதவுனாங்க, அவங்க பேர் சொல்ல வச்சாங்க. உதவிடாங்கடா பண்ணக்கூடாதுதான். அதனால புகழ் விரும்புறது இல்லாத நிறைய மனிதர்கள் என்கிட்ட உதவி செய்யறாங்க. இன்னைக்கு தான் இந்த புத்தகம் வெளியிட்டு தான் கணக்கு வச்சுக்கோங்க. யாருக்கு கொடுக்குறேன்னா, யார் முதல்ல வாங்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் தான் கொடுக்குறேன். இங்க யாரோ ஒருத்தருக்கு கொடுத்து நூல் அறிமுகம் சொல்லி அவருக்கு கொடுத்தது அர்த்தம் கிடையாது. இதை வாங்குற எல்லாருக்கும் யார் தான் கொடுக்குறது? நான் தான் கொடுக்குறேன். அதனால நீங்க என்ன பண்ண வேண்டியது இல்லை, தனியா ஒரு ஆள் அறிமுகப்படுத்தி வச்சு அவருக்கு வெளிப்படுத்தினா அதுக்கு தகுதியான ஆள்லாம் இல்லை. வாங்குற யாருமே தகுதியானவங்க தான். இந்த நூலை வாங்குறவங்க யார் தான் தகுதியானவங்க. தனி ஒரு நபரை தனியா தகுதியானவங்கன்னு சொல்லி மற்றவங்க எல்லாம் தகுதியாற்றவங்க மாதிரிலாம் என்னால என்ன பண்ண முடியாது, புறம் தள்ள முடியாது. சரியா? அப்போ உன்னதமான ஏனைய அல்லது கடவுளை அல்லது உண்மையை நிறைய உபசித ஞானங்களுக்கெல்லாம் வந்து யானையை போட்டு வச்சிருக்கோம். விநாயகர் கூட முதல் மூல கலராக போட்டு வச்சிருக்கிறதுக்கு காரணம் அதோட சென்சிட்டிவிட்டி. அது கண் ரொம்ப ஷார்ப்பானது, மூக்கு ரொம்ப விசேஷமானது, காதுகள் பெருசா இருக்கும், பார்க்க வேண்டியதே இல்லை, உடம்பும் பெருசு. எல்லாம் இப்படி பார்த்து நிற்போம். ஒருத்தன் சைவன் நிற்பான். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. சைவம்னா கடவுள் வேற நான் வேற இல்லை. உங்க விருப்பம் உணவு, உங்க விருப்பம் உணவு. இது உள்ளவும் அது மாதிரி போட்டு வச்சிருக்கோம். உங்களை எந்த இடத்துலையும் அவர் என்ன பண்ணிக்க மாட்டாரு, மாற்றலாம் மாட்டார். இப்படி இப்படி இருக்குது, இது இதுன்ட்டு சொல்லியிருப்பாரு. நீங்க நடைமுறைப்படுத்தி வச்சுக்கலாம். நீங்க கடவுளை அடையிறதுக்கான இணைய சந்தர்ப்பத்தை இது தரும். இந்த நூல் உங்களுக்கு இணைய சந்தர்ப்பத்தை தரும். நீங்க வாங்கி உங்களுக்கு உதவியா இருங்க. வாங்குறதுனால எங்களுக்கு பணம் கொடுக்குறீங்க, அதுவும் எங்களுக்கு உதவியா இருக்கும். மேலும் மேலும் வளர்றதுக்கு செயல்படுறதுக்கு இது உதவியா. இது பரவாயில்ல. நீங்க திருமந்திரத்தை வெளியே போய் பார்த்தீங்கன்னா 3-4 புக்கா போட்டிருப்பாங்க. 3000 பாட்டு ஒரே புத்தகமா இருக்கு. தனித்தனியா போட்டது இல்லை. தேவைப்படுறவங்க நீங்க கான்டாக்ட் பண்ணி நேரடியா வாங்கிக்கலாம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.